கடின உழைப்பு அப்படின்னா என்னென்னாக்கா, இரவு அதிக நேரம் வந்து நம்ம கண் முழிச்சு வேலை செய்கிறோம் பாருங்கள், அதுதான் கடின உழைப்பு. இல்லை நான் 10 மணிக்கு டான்னு தூங்கிடுவேன், போய் தூங்க போயிடுவேன், எக்காரணம் கொண்டும் 10 மணிக்கு மேலே நான் வேலை செய்ய மாட்டேன், இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குன்னா அது கடின உழைப்பு கிடையாது. அவங்களோட உழைப்பை வந்து கடின உழைப்பில் நம்ம சேர்த்துக்க வேண்டாம். அவங்க வழக்கமான உழைப்பு. கடினமாக உழைக்கிற அப்படின்னா அது வழக்கத்திற்கு மாறாக ஒரு உழைப்பு. அதாவது இரவு நேரத்தில் வந்து நம்ம கண் விழித்து ஒரு 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே, 12 மணிக்கு மேலே, 1 மணிக்கு மேலே வரைக்கும் நம்ம 2 மணி வரைக்கும், அதுக்கு மேலேயும் கூட நம்ம கண் விழித்து உழைக்கிறோம் பாருங்கள். அந்த உழைப்பு தான் அதிக தன்னம்பிக்கையும் கொடுக்கும். அதுதான் கடின உழைப்பு. அப்போ தான் நாம் கடினமாக உழைக்கிறோங்கிற உணர்வே நமக்கு வரும். நம்ம எவ்வளோ தான் அதாவது எவ்வளோ தான் தீவிரமாக உழைச்சி தொடர்ச்சியாக உழைச்சி 10 மணிக்கு நைட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை நமக்கு வராது. கடினமாக உழைக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வராது. எப்போ கடினமாக உழைக்கிறோங்கிற உணர்வே எப்போ வரும்னா, இரவு நம்ம கண் விழித்து இரவு 10 மணிக்கு மேலே, 11 மணிக்கு மேலே, எந்த அளவுக்கு அந்த நேரம் அதிகரிக்க நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும். 1 மணிக்கு மேலே, 2 மணி வரைக்கும், 2 மணிக்கு மேலே, இரவு நாங்கள் தூங்கவே இல்லைப்பா, அந்தளவு வேலை செஞ்சுட்டே இருந்தோம், அந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதுதான் வந்து கடின உழைப்பு. இது வந்து எப்போதும் இந்த மாதிரி உழைக்காமல் இருக்கலாம். எப்போவா அதற்கான வாய்ப்புகள் வரும். கடினமாக உழைப்பதற்கான வாய்ப்பு, இந்த மாதிரி நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து நம்ம வேலை செய்வதற்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எப்போவாது வரும். அல்லது தினமும் கூட வரலாம். 1 மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நைட்டு நான் வந்து 1 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன், அதனால் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நைட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு அது அர்த்தம் இல்லாமல் விடும். அப்போ அது கடின உழைப்பு கிடையாது. நைட்டு நீங்கள் 2 மணி வரைக்கும் வேலை பார்த்தேன், அதனால் நான் காலைல ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் படுத்து தூங்குனேன், அல்லது 8 மணி வரைக்கும் படுத்து தூங்குனேன். ஏன்னா நைட்டு நம்ம அதிக நேரம் வேலை செய்கிறதுங்கிறது வந்து அது என்றைக்கா ஒரு நாள் வரும், அல்லது என்றைக்கும் கூட வரும். 12 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம், 1 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். ஆனால் காலைல 6 மணிக்குள்ளே எந்திரிச்சிடணும். அப்போ தான் அது கடின உழைப்பு. நைட்டு நான் வந்து ரொம்ப நேரம் வேலை பார்த்தேன், அதனால் காலைல 10 மணி வரைக்கும் தூங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை நான் வழக்கமாக 11 மணிக்கு தூங்கிடுவேன், அல்லது வந்து 12 மணிக்கு நான் தூங்கிடுவேன், காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நைட்டு வேலை எக்ஸ்ட்ரா 2 மணி வரைக்கும் ஓடிடுச்சு, அதனால் காலைல 8 மணி வரைக்கும் தூங்குனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம நைட்டு அதிக நேரம் வேலை பார்த்ததுக்கான அந்த தன்னம்பிக்கை நம்ம பெற முடியாது. அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம நைட்டு எவ்வளோ தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும், ரொம்ப நேரம் வேலை பார்த்தாலும், 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே வேலை பார்த்தாலும் காலைல 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும். அந்த இதில் வந்து மாற்றமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இருக்குது. தூங்குகிற நேரம், உழைக்கிற நேரம் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்காக தூங்குகிற நேரம் குறைஞ்சி போகும்போது இல்லை நீங்கள் அப்போ அந்த தூக்கத்தை எப்படி தான் மீட்டெடுக்கிறது? எக்காரணம் கொண்டும் காலைல 6 மணிக்கு மேலே நம்ம வந்து தூங்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விதிமுறை. இப்போ நைட்டு அளவுக்கு அதிகமான நேரம் நம்ம உழைக்கும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். 12 மணிக்கு மேலே உழைக்கிறோம், எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நாம் உழைச்சிட்ருக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். அந்த தன்னம்பிக்கை வந்து காலையில் நீங்கள் அதுக்காக வந்து அதை காரணம் காட்டி நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் வேலை பார்த்தேன், அதனால் நான் வந்து பகலில் 8 மணி வரைக்கும் தூங்கினேன், 7 மணி வரைக்கும் தூங்கினேன் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்காது. நைட்டு கஷ்டப்பட்டு கண் விழித்து உழைச்சிருக்கான அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் வந்து எக்காரணம் கொண்டோ நைட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு 4 மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு படுத்தாலும் அதிகாலை நீங்கள் 5 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு அதிகாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கலாம். ஆனால் வந்து 5 மணிக்கு நீங்கள் படுக்க போகலாம், 6 மணிக்கு எந்திரிச்சிடணும். அந்த விழிப்புணர்வு இருக்கணும்.
அந்தளவுக்கு அந்த பயம் இருக்கணும். 6 மணிக்கு எந்திரிச்சிடணுங்கிற அந்த பயம் இருக்கணும். 6 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படிங்கிற பயம் இருக்கணும். 5:30 வரைக்கும் வேலை பார்த்தாச்சு, அரை மணி நேரம் நீங்கள் தூங்கி பாருங்கள். 6 மணிக்கு எந்திரிச்சிருங்க. இல்லை 6 மணி வரைக்கும் வேலை பார்த்தாச்சு, அன்னைக்கு தூங்காதீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே தூங்காதீங்க. அப்போ எப்போ தான் தூங்குறோம்? வேணால் மத்தியானம் வேணால் தூங்கலாம். மத்தியானம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கலாம். அது தப்பு இல்லை, அது அனுமதிக்கப்பட்டது தான். அது கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும். மத்தியானம் 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தூங்குறது கொஞ்சம் புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்புறம் உடம்பே உங்கள் தூக்கத்தில் தனக்கு தேவையான தூக்கத்தை எடுத்துக்கும். உடம்பே நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் கண் முழிச்சு வேலை பார்த்தா மறுநாள் ஒரு வேளை சீக்கிரமாக படுக்கணும்னு தோணும். 11 மணிக்கே படுக்கணும்னு தோணும், 10 மணிக்கே படுக்கணும்னு தோணும். மறுநாள் நைட்டு 10 மணிக்கே படுக்கணும்னு தோணும். ஏன்னா உடம்புல கொஞ்சம் வலி இருக்கும். முதல் நாள் அதிகமாக 6 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. காலையில் 6 மணி வரைக்கும், 5 மணி வரைக்கும், அல்லது 4 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க. அதனால் ஏற்பட்ட அந்த ஒரு சோர்வாக இருக்கும். அதனால் சீக்கிரமாக தூங்கணும் அப்படின்னு தோணும். உடம்பே அந்த தூக்கத்தை எடுத்துக்கும். அதனால் கடினமான உழைப்புனா என்ன, அதை காரணம் காட்டி அதிகாலையில் 6 மணிக்குள்ளே எழுந்திருக்காமல் 7 மணி வரைக்கும் தூங்குறது, 8 மணி வரைக்கும் தூங்குறது, இந்த மாதிரியான நடைமுறையை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அது நமது தன்னம்பிக்கையை தகர்த்து விடும். நமக்கு தன்னம்பிக்கையை நம்மளை ஒரு சோம்பேறியாக காட்டிடும், நமக்கே காட்டிடும். அதிகாலை 7 மணி வரைக்கும் தூங்குறது, காலையில் 7 மணி வரைக்கும் தூங்குகிறோம் அப்படின்னா நம்மளை நமக்கே ஒரு சோம்பேறியாக நமக்கே காட்டி கொடுத்துரும். நீ ஒரு சோம்பேறின்னு தான் சொல்லும். நீ நைட்டு எத்தனை மணி வரைக்கும் முழிச்சிருந்தாலும் நீ ஒரு சோம்பேறி தான்ப்பா, ஏன்னா 6 மணிக்கு மேலே நீ தூங்குற காலையில் அப்படின்னு அது நமக்கு சொல்கிறோம்.